ரிஷபராசி என்பர்களே, பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களோட முழுமையான சக்தி எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு திறமை உங்களுக்கு இருக்குது, எவ்வளவு ஞானம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்களே உங்களுக்கு மார்க் கொடுத்துக்கலாம். அந்த அளவிற்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, படிக்கும்போதே நான் இந்த வேலைக்கு தான் போக போகிறேன் அப்படின்றத தீர்மானம் பண்ணிவிட்டு படிக்கிறது. ஒரு சில பேருக்கு லக்ன பலம் குறைவாக இருக்கும்போது அதை தீர்மானம் பண்ண முடியாது. அப்போ ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, உனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா வருது, நீ இதில் மாஸ்டராக வருவ, இதையே நீ எடு, இதையே படி, இந்த வேலைக்கே போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இந்த மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது நடக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று உங்கள் வேலையில் ப்ரமோஷன் வரணும், இன்க்ரிமெண்ட் வரணும், நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை அவங்க கொடுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கொடுக்கணும். வேலை பார்க்குறதன் மூலமாக நிறைய சலுகைகளை உங்களுக்கு அவங்க தரணும், பணி நிறுவனம் உங்களுக்கு தரணும். அந்த பலன் சாதகமாக இருக்குது. இது எதுவுமே இல்லை, கிடைக்கல. நீங்கள் அந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை விட அதிகமாக வேலை பார்க்குறீங்கன்னா தாராளமாக வேலை மாற்றம் சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஜீவன பாவம் வலுத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல வேலையில் போய் உட்கார்றதுக்கு செட்டில் ஆகிறதுக்கான டைம் இது. இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்களேன். இது பிப்ரவரி மாத பலனை பார்த்துட்ருக்கோம். 10ஆம் இடத்துல 4-5 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது. அது எல்லாமே என்ன ஆகும்னா, ஒரு மாதத்தில் 11ஆம் இடத்திற்கு வரும். ராகுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே மாதக்கோள்கள்ன்றதுனால, அதுவும் கிளாக் வைஸ் தான் வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றதுனால 10லேருந்து 11க்கு வரும். இப்போ போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு சேலரி வரும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதுசாக வேலையாட்களை நிறைய பேரை வேலைக்கு எடுக்கிறது, உங்களுடைய அந்த பிஸ்னஸுக்காக தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், கருவிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் டெவலப் பண்ணுறது, அதெல்லாம் வாங்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ செலவு பண்ணி இதை வாங்குறீங்க. அப்போது புதுசாக வேலைக்கு ஆட்கள்லாம் எடுக்கிறீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். லாபமானது சேரும். வரக்கூடிய லாபத்திலிருந்து அந்த புதுசாக வந்த வேலையாட்களுக்கு சேலரி போடுறதுன்றது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. அதனால் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். இப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால, கும்பம்ன்றது உயர்வான ஒரு இடம், கோபுரத்தின் கலசத்தில் இருக்கும். அப்படி எடுத்துக்கோங்க. கும்பம்ன்றது சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பானை, ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் நீங்கள் சேமிக்கிறதுக்காக உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு போகிறதுக்கான வேலைகள்லாம் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு